பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அண்ணன்களே, தம்பிகளே, அக்காகளே, தங்கைகளே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். விருகையின் வேங்கைகளை அடேங்க அப்பா, மாநாடு மாதிரி ஒரு கூட்டம். நினைத்து பார்க்கிறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நடிகர் சொன்னாரு, டிரைவர் பையெல்லாம் நீங்க எம்எல்ஏ ஆக்குவீங்களா? கொறடாவாகவே மாற்றி விட்டோம். அன்பு தம்பி சபரிநாதன் அவர்களே, அவரு கொரோனா சட்டமன்றத்துல நாங்கெல்லாம் வரோம் பாருங்க, ஆன் டைம் கொரோனா 5 கால் பிறகும். எங்க இருக்கீங்க, ஏன் வரல, வா உட்காரு, எல்லாத்தையும் இது பேசு, இது பேசக்கூடாது, அது பண்ணு, இது பண்ணக்கூடாது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சாரதியாக கிடைத்ததை போல ஒரு பாக்கியம் கிடைக்குமா ஒரு பகவான் இல்லையா? அதை போல எங்கள் சட்டமன்றத்திற்கே ஒரு சாரதியாக தம்பி சபரி இருக்காப்ல. அவருடைய தொகுதி இது, அவருடைய மண் இது. மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு. அவருக்கு பலம் சேர்க்கிற வகையில அனைத்து வேன் உரிமையாளர்களினுடைய சங்கமாக இருக்கட்டும், தொழிற்சங்கமாக இருக்கட்டும், பல்வேறு வகையான சங்கங்களிலும் கட்டி ஆண்ட இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஒரு தோழர் அன்பு அண்ணன் கமலக்கண்ணன் அவர்களுக்கும் அவர் சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள், இந்த பூமிக்கு ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கு, என்ன போட்டாலும் திரும்ப ஓடி வந்து இங்க ஒட்டிக்கும். எங்க தலைவருக்கு ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கு, எல்லா கட்சியில இருந்தும் அவர்கிட்ட ஓடி வந்து நல்ல தலைமைனா அது இவர் தான் வந்துருவாங்க. அப்படி சகல கட்சியிலிருந்து வந்த அத்தனை சகோதர சகோதரிகள் நேரத்தின் அருமை கருதி தனித்தனியா பேர் சொல்ல நினைச்சுக்கிட்டோம். அத்தனை பேரையும் உங்கள் பாதம் பணிந்து வருக வருகன்னு வரவேற்று, ஏற்கனவே அம்மா சொன்னதை போல இந்த தன்னுடைய வாழ்க்கையில எல்லா பதவியும் தூக்கி போட்டு விட்டு +2 படிக்கும் போது மாநில அளவுல முதல் மதிப்பெண்கள்ல வர்றதே கஷ்டம். அப்படி வந்து டாக்டர் படிச்சு, டாக்டர் படிக்கிறது அதை விட கஷ்டம். அந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ணி, யூபிஎஸ்சி எக்ஸாம் IAS IPS அதை விட கஷ்டம், அதையும் கிளியர் பண்ணி IRS ஆகி, சரி அதோட விட்டு வரோம், அதையெல்லாம் தூக்கி போட்டு இல்ல நான் சமூக சேவை செய்யணும்னு தமிழக வெற்றி கழகத்தில் தளபதி பின்னால் வந்த மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி, இன்னைக்கு நாங்கெல்லாம் இங்க இருக்கிறோம்னா ஒரு சின்ன மேடையில ஒரு 5 நிமிஷம் பேசுற ஒரு பையனை அடையாளம் கண்டு, என்ன இந்த பையன் நல்லா பேசுறான், இவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க போகணும், 10 மேடையில் 10 நிமிடம் பேச விட்டதோடு தளபதி முன்னால் எடுத்து போய் சென்று இவர் திறமைசாலி, இவருக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்கிற தாயுலம் கொண்ட மாபெரும் மனிதர் மாண்புமிகு அமைச்சர் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களை இன்னும் சில மணி நேரத்துல அவருடைய பிறந்த தினம். 100 ஆண்டு காலம் வாழணும்னா, நானி நோய் நொடி இல்லாம வாழணும்னா, தளபதியினுடைய மனசுல இருக்கிற மாதிரி அவர் நினைப்பதையே நடத்தி முடிக்கக்கூடிய சாகசக்காரர். இதே மாதிரி சிரிச்சுட்டு இருக்கணும். ஆனா என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்கும். அடுத்த 36 மணி நேரத்துக்கு ஒரு 30 கேக் வெட்டிக்கிட்டே இருப்பார். அவ்வளவு அன்பு, பாசம், நேசம். அவரையும் வணங்கி, இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா மாவட்ட கழக செயலாளர் மட்டுமா, அவர் கூட இருக்கிறது யாரு, வட்ட செயலாளர்கள், அணி பிரமுகர்கள், சகல அணியை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பல. உள்ள நுழையும் போதே இதே விருகம்பாக்கத்துல எத்தனை தொல்லைகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஓட்டு கேட்டு போகணும்னு ஆசைப்படுவான் என் தம்பி, விடமாட்டாங்க, அவ்வளவு தொல்லை தருவாங்க. ஒரு கொடியத்துக்கிட்டு நம்மளால போக முடிஞ்சதா, நாம பட்டப்பாடு நான் அறிவேன். ஏன்னா என்னுடைய வீடு இதே விருகம்பாக்கம் கோட்ரஸ்ல தான் இருக்குது. நாங்க பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு பாக்குறேன், அப்படி உள்ள நுழையும் போது இரட்டை போர் யானையோடு பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது வெற்றி கொடி. அது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி. அத சொல்றதா, உள்ள நுழையும் போது நான் இங்கே இருந்தாலும் எந்த இடம் எனக்கு தெரியாது, எல்லாமே சின்ன சின்ன இடமா இருக்கும். எங்க அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க, உள்ள நுழைஞ்ச உடனே அப்படி அந்த முதல் படத்தில் இருந்து 1992 இருந்து அப்படியே அலங்கார வளைவு முழுக்க உழைப்பு உழைப்பு உழைப்பு, ஒவ்வொரு படத்திலும் உழைத்து முன்னேறிய ஒரு மாமனிதனுக்கு வைத்திருக்கிற இந்த அலங்கார வளைவை சொல்வதா, அலைகடல் என திரண்டு வந்திருக்கிற இந்த கூட்டத்தை சொல்வதா? நாம இந்த தோழர்கள் வருவது மட்டுமல்ல, ஒரு வேலை நாள்ல ₹1 கொடுக்காம இத்தனை சிங்க பெண்கள் கூடி வந்திருக்கிறீர்களே, தாய்மார்கள், தங்கங்கள், உங்களை சொல்வதா? மேல எத்தனை நலத்திட்ட உதவிங்க, எத்தனை மோதிரம் போட்டீங்க? பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம், படிப்பில் ஜெயித்தால் தளபதி கல்வி விருதுகள், வாழ்வில் ஜெயிக்க விஜய் குருதியகம், வயிற்றை நிறைக்க விஜய் விலையில்லா விருந்தகம். குடிப்பகம் நடத்துற கட்சி கிடையாதுங்க, தளபதி பேர்ல படிப்பகம் நடத்தக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அந்த வரிசையில இங்கேயும் மோதிரம் போட்டிருக்கீங்க. நான்லாம் கொஞ்சம் சீக்கிரமா பிறந்துட்டேன், கொஞ்சம் லேட்டா பிறந்திருந்தா பொதுச் செயலாளர் எனக்கும் தங்க மோதிரம் போட்டிருப்பாரு. என் சிஸ்டர்ஸ்கள் சொல்லிருக்கேன், ராசியான கையால மோதிரம் வாங்கியிருக்கீங்கம்மா, நல்லா இருக்குமா அந்த குழந்தை, நல்லா இருக்கும்.
ஏன்னா மொத்த வாழ்க்கையும் பொது தொண்டுக்காக அர்ப்பணித்து விட்டோம். நான் பல முறை கேட்டிருக்கிறேன், அண்ணனை பார்க்கும்போது ஓயாம ஓடுவாரு, உழைப்பாரு, வேற சிந்தி உழைக்கிறத பார்த்திருக்கிறோம். கோயம்புத்தூர்ல இந்த பாகம் ஒரு மாநாடப்ப அப்படி எகிரி குதிக்கும் போது ஒரு இரும்பு கம்பி குத்தி ரத்தம் கொட்டுது. அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வேற இருப்பாரு, அந்த வெள்ளை பேண்ட்ல அப்படியே ரத்தம் கொட்டுது. வாங்கின ஹாஸ்பிட்டல் போலான்றோம். தளபதி எப்ப வேணா விமான நிலையம் வந்துருவாரு, அங்க வேற கூட்டம் அதிகமாயிருச்சுன்றாங்க. அடுத்து 11 மணி நேரம் வெறும் கர்ச்சீஃபை கட்டி கொண்டு ஓடி ஓடி உழைத்து தளபதியை நல்லபடியாக சென்னைக்கு அனுப்பிவிட்டுதான் மருத்துவமனைக்கு வந்தார் அந்த மனிதர். பொது தொண்டு நீங்க பார்த்திருப்பீங்க, பனையூர்ல எத்தனை வாட்டி கடுமையான கூட்டம் வந்துரும். 500 பேரும் வாங்க, அங்க போய் பார்த்தா 15,000 பேர் வந்துருவாங்க. அப்பெல்லாம் பல முறை எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்கெல்லாம் போன் பண்ணி கெஞ்சோம், சார் கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இதோ உடனே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம், வரமாட்டாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்க கொடுத்த அழுத்தம். ஆனா அதே பனையூர்ல எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் இலை விரிச்சு, வாழை இலை விரிச்சு அவங்கள சாப்பிட வச்சு, எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பேப்பர்லாம் ரோல் பண்ணி எடுத்துட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்ட பிறகுதான் தன்னுடைய உணவில் கை வைக்கக்கூடிய மனிதர் எங்களுடைய பொதுச் செயலாளர். இதை பார்த்து நாங்க கத்துக்கிறோம். அவர் அப்படி பண்ணும்போது நாங்க என்ன பண்ணுவோம், சபரியும் இறங்கிடுவாரு. எல்லா மாவட்டத்துல அப்புன்னு எல்லாரும் பூக்கட குமார் எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் அவர் வேலை செய்யும் போது நாங்க சும்மா இருக்க முடியுமா? ஈஸியா சார் ஒரு பாட்டில் வைப்பாரு, வாட்டர் பாட்டில் வைப்போம், ஸ்வீட் வைப்போம், நாங்க சாம்பார் வைப்போம். எல்லாரும் வந்த மத்தவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் நாங்க சாப்பிடுவோம். ஏங்க 2 வாரம் முன்னாடி பனையூர்ல மாற்று கட்சியில இருந்து சேர ஒரு தலைவர் வந்திருந்தாரு. அவரை உட்கார வச்சுட்டு மாண்புமிகு அமைச்சர் நான் ஏஞ்சி நின்னுக்கிட்டோம். ஆனா நீ உட்காருனான்னு அவர் சொல்றாரு, 40 வருஷம் ஒரு கட்சியில இருந்த தம்பி, நான் வரும்போது நகர ஒன்றிய கூட அவங்க இடத்தை விட்டு தர மாட்டாங்க. ஒரு அமைச்சர்கள் நீங்க இழந்து என்ன ஒரு சாதாரண தொண்டனை உட்கார வைக்கிறீங்களே, டிவிகே மாதிரி ஒரு கட்சி உலகத்துல கிடையாதுன்னு சொன்னாருங்க. இப்படி எங்களை ட்ரைனிங் கொடுத்து ஆளாக்கி அழகு பார்ப்பவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். இங்க பாருங்க, என்னப்பா யானையவே கொண்டு வந்துட்டீங்க? இரட்டை போர் யானைகளும் இந்த அரங்கத்திலே இருக்கு. அந்த இரட்டை போர் யானைகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மஞ்சள் சிவப்பு கொடியும் தன்னலம் கருதாது உழைக்கக்கூடிய தன்னார்வம் மிக்க இந்த தம்பிகளும் ஒரு சொல் சொன்னா போதும் அப்படி கட்டுப்பட்டு அலைகடலான வந்து நிற்கக்கூடிய இந்த சிங்க பெண்களும், மேடை தோறும் நடைபெறக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகளும், தங்க மோதிரம் மட்டும் கிடையாதுங்க. நம்ம பகுதிக்கு ரொம்ப தேவையான தெரியுமா, சின்ன சின்ன சந்தா இருக்கு. ஒரு ஆபத்துக்கு, ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணா வராது. என்னுடைய அப்பா, அவருக்கு ஒரு நாள் மாரடைப்பு, விடிஞ்சா சேலத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் மாநாட்டுக்கான பயிற்சி பட்டறைக்கு நான் போனோம். தவிச்சு போயிட்டேன். உடனே நம்ம சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கூட்டு போறோம், அட்மிட் பண்றோம். லேசான மாரடைப்பு தாண்டா, நீ கிளம்புன்றாரு. எனக்கு மனசு ஒரே 2 மனசு. பொதுச் செயலாளர்கிட்ட வரேன்ட்டேன், போறதா என்ன, நான் டிவில பாத்துட்டு இருப்பேன்டா, இது நல்ல வாய்ப்பு, போய் பேசு, கொடுத்த வாக்க காப்பாத்துனாரு. நான் போனேன், விடிய போனேன், மாநாடுல ஏறினேன், பயிற்சி பட்டறையில ஏறினேன், பேசினேன், திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் நல்லாதான் இருந்தாலும் மறுநாள் காலையில இந்த மேடையில் வைத்து நம்ம பகுதிக்காக இலவச ஆம்புலன்ஸை கொடுத்தீங்களே, உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். எத்தனை உயிர்கள் இதுல காப்பாற்றப்படும். இதுதாங்க தமிழக வெற்றி கழகம். எங்களுக்குள்ள எந்த போட்டி பொறாமையும் இருக்காது, எங்களுக்குள்ள எந்த பங்காளி சண்டையும் இருக்காது. ஒரே ஒரு போட்டி, யாரு நல்லது பண்றது, நலத்திட்டம் பண்றதுல போட்டி போடுவோமே தவிர பொறாமையில் போட்டி போடாத. ஒரு சூரிய வம்சம் படம் பாக்குற மாதிரி ஒரு குடும்பம் இருக்குன்னா அது இந்த மேடை தான். இதை பார்த்தாலே தெரியும். இப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிறைய நலத்திட்டங்களை நாங்க எதிர்கட்சியா இருந்த போது செய்தோம். இப்ப ஆளுங்கட்சி ஆயிட்ட பிறகும் அதை செய்யறோம். அதற்கு ஒரே காரணம், சாதாரண எளிய வீட்டு பிள்ளைய கூட கையை பிடிச்சு தூக்கி விடக்கூடிய ஒரு மனிதர் தான் காரணம். நானும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய மத்தவங்களையும் விட மாட்டேன்னு சொல்ற ஒரே மனிதர் தான் காரணம். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணம். அவர் உத்தரவிட்டார், பள்ளிக்கூடம் வரவழியில் இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. அவர் கட்டளையிட்டார், கல்வி சான்றிதழ்காக காசு வாங்கின அந்த கல்ச்சர் அதோடு அடியோடு நிறுத்தப்பட்டன. அவர் கட்டளையிட்டால் காவல்துறையிலேயே சிங்க பெண்கள் சிறப்பு காவல் படை என்று சிறகடித்து பறக்கக்கூடிய புதிய படைப்பிரிவே தமிழக காவல்துறையில் உருவாக்கப்பட்டது. அவர் ஆணையிட்டார், அது நடந்து கொண்டிருக்கிறது. இனி இது ஏழைகள் வேதனை படமாட்டார்கள் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் என பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் சகோதரர் KG டாக்டர் அருண்ராஜ் மற்றும் மாண்புமிகு கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சகோதரர் ராஜ்மோகன் மற்றும் இந்த தொகுதியின் செல்ல பிள்ளை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சபரிநாதன் மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த
அண்ணன் கமலகண்ணன் மற்றும் சகோதரர் ரவி, ஏழுமலை என்ற செந்தில், இவி பெருமாள் சாமி, சகோதரர் டி.ஏ. சுந்தர் மற்றும் வெங்கடேசன், கார்த்திக், சரண் கார்த்திகன், எட்வின், ராஜ் ஜெகதீஷ் மற்றும் மரகதம் குமாரவேல், அண்ணன் பாலகங்கா, சகோதரி வனரோஜா மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ்மோகன் அண்ணன் இருக்கிற இடத்துல நாங்கெல்லாம் பேசினா எங்க பேச்செல்லாம் எடுபடாது. இன்னைக்கு ஏதோ பாவம் படுத்தவரை போட்டு ஏதோ கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாரு எங்களை. இல்லைன்னா ஒரு பாட்டு வெளி எழுத்து எடுப்பாரு. அது பாத்தீங்க அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தமிழக மக்கள் வாக்களித்தார்கள். இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக தலைவர் தளபதி இருந்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு தவறும் நாங்கள் அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எங்களுடைய நிர்வாகியாளரும் சரி, நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அருண்ராய் சார் சொன்னாரு, முதலமைச்சர் கண்டிப்புடன் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு, இப்ப இல்ல, ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே தெளிவா சொன்ன ஒரே வார்த்தை, சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என் கூட வர வேணாம், நீங்க வேற இடத்துக்கு போயிடுங்க. அது மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் என் கூட இருங்கன்னு சொன்னாரு. அதுல 100% நம்மளுடைய நிர்வாகிகள் தலைவர் தளபதியுடன் தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க தாய்மாரெல்லாம் வந்திருக்கிறீங்க. எங்களுடைய நிர்வாகிகள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் 3 நாள் இல்ல 5 நாள் இல்ல எந்த வேலை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன் என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி மீது வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற ஒரு கழக நிர்வாகிகள் எந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 32 வருடமாக பிறந்த நாளை இன்னைக்கு மட்டும் நாங்க தலைவர் முதலமைச்சரானவனே கொண்டாடலைங்க. கடந்த 32 வருடமாக 365 நாளும் பிறந்த நாள் கொண்டாடிய ஒரே கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் தான். அது எங்கள் தலைவர் தளபதிக்கு தினந்தோறும் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விழா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவர் தளபதியுடைய பிறந்த நாள் விழான்னு 365 நாளும் செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, தினந்தோறும் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு கட்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பலனாக தலைவர் தளபதியை தமிழ்நாடு மக்கள் முதலமைச்சராக அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. சொல்ல போனா இன்னும் 20-25 வருடத்துக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தளபதி தான் இருப்பார். அதுல எந்த மாற்று ஒரு விஷயமும் இல்லை. அண்ணன் சொன்னாரு, அவர் இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக 100 வருடம் கண்டிப்பாக இருப்பார் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் தினந்தோறும் அவர் பேர்ல இங்கேன்னு இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உலகம் எங்கும் தினந்தோறும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று பல பேரல்ல தமிழ் மக்கள் அவரை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதி தான் எங்களுக்கு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். எங்களுக்கு தளபதி தவிர்த்து வேற எதுவும் தெரியாதுங்க. நாங்களாம் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நான் இங்க இருக்கிற டி நகர் தொகுதியில இருந்து பாத்தீங்கன்னா 4 நாள் தான் ஓட்டு கேட்க போனேன். இன்னைக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் அது தலைவரால மட்டும்தான் சாத்தியம். தளபதிக்காகத்தான் மக்கள் எங்க 234 தொகுதியிலும் ஓட்டு போட்டாங்க. சகோதரர் சபரிநாதன் சொன்னார், நான் பச்சைக்கில கையெழுத்து போடுறேன்,
அப்படின்லாம் என்ன சொன்னாரு. அவரு கையெழுத்து போடுற மாதிரி தான் நானும் பச்சை இங்கில போடுறேன்னா அது தலைவர் தளபதியால தான் நாங்க இன்னைக்கு 106 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தலைவர் தளபதி தான் என்பதை திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 4 நாட்கள்ல போய் ஓட்டு கேட்டு ஜெயிச்சிட முடியுமா? எனக்கோசம் ஓட்டு போடல என் டி நகர் தொகுதி மக்கள், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் தளபதிக்காக தான் மீண்டும் சொல்கிறேன், ஓட்டு போட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சபரிநாதன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பானவர், கொஞ்சம் கோவக்காரர். இப்பெல்லாம் அது சட்டமன்ற உறுப்பினர் ஆனவொடனே அந்த கோவம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு நிறையவே இருக்குது. நல்லாவே இந்த தொகுதியை பத்திரமா பார்த்துப்பாரு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக அவர் மேலும் நல்ல நல்ல பதவிக்கு கண்டிப்பா சொல்ற மாதிரி கொரோனாவா இருந்து எங்களை எல்லாரையும் வரலையா, 8 மணிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி நாங்க மிரட்ட போய் காலம் அவரு எங்களை மிரட்டிங்க இன்னும் வரலையா, 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குது வரலையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக இங்க இருந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் ஸ்கூல்ல ரெனியூவல் பண்றதுக்கு பல கோடி ரூபாய் 250 300 கோடி ரூபாய் கொடுத்தாதான் அது ரெனியூவல் பண்ணுவாங்க. ஒத்த பைசா இல்லாம ஒரே ஒரு டீ கூட இல்லாம அப்படியே கையெழுத்த போட்டு ஆன்லைன்ல விடுன்னு சொல்லி விட்டு 2 நிமிஷத்துல ஆன்லைன்ல சர்டிபிகேட் எடுத்து ஒரு உண்மையான ஆட்சி எது என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு கட்சியும் சரி ஆட்சியும் சரி இருக்காது. ஆனா இங்க எல்லாருமே இந்தியாவே திரும்பி பார்க்கிற மாதிரி ஒரு ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில தான் தலைவர் தளபதியுடைய ஆட்சி முதலமைச்சராக இருக்கிறது தான் தமிழ் இந்தியாவுக்கே ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்தவர் தான் நம் தலைவர் தளபதி. அது மாதிரி கமலக்கண்ணன் கூட நிறைய பேரு கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. பாலகங்கா அண்ணன், சகோதரி மரகதம், குமாரவேலு எல்லாருமே இங்க மேடையில் இருக்கிறவங்க நிறைய பல்வேறு கட்சியில இருந்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாக எங்க இருக்க வேண்டுமோ அங்கு இவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு உண்டான மரியாதை நாங்கள் கண்டிப்பாக தருவோம். அதே போல அவர்களுக்கு உண்டான பதவிகளும் எங்களுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றியம், பகுதி எல்லோரிடம் கலந்து பேசி தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதி பெற்று அவர்களுக்கு மிக விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே அவங்க சகோதரி மரகத குமார்கள் நினைக்கிறாங்க, இதே நீ இன்னும் ஒரு 20 நாளா இதே தான் சொல்லுங்கிறீங்க, இன்னும் கொடுத்த பாடு இல்லையா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளார அதுதான் இருக்கும். இருந்தாலும் நாங்க தலைவர் தளபதி கிட்ட அனுமதி பெற்று கண்டிப்பாக மிக விரைவில் உங்களுக்கு பதவி எல்லாம் கொடுக்கப்படும் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் நாம் 100% வெற்றி பெறுவோம். அதற்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்க மேடையில கீழே நீங்க நிக்கிறீங்கன்னு நினைக்கலாம். எப்போனாலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல நம்ம தலைவர் முதலமைச்சராக்குமே நீங்க யாரு வேணாலும் எப்போனாலும் மேடையில வந்து உட்காரலாம். இந்த பேச்ச இந்த பச்சை இங்கு எப்போ வேணாலும் உங்க பாக்கெட்டு போயிடும். அதுதான் தலைவர் தளபதி. கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்கள். நீங்களும் ஒரு நல்ல அரசாங்க பதவிக்கு வருவீர்கள் என்று நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் நாம் தவறு செய்ய வேண்டாம். எல்லா தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், இளைஞர்களுக்கும் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எந்த ஒரு தவறும் செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் தலைவர் தளபதி. எவ்வளவு பேர் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லாம் பார்த்துட்டாங்க. வெறும் 75,000 1 லட்சம் ரூபாயில சட்டமன்ற உறுப்பினரான ஒரு கட்சி என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். வேற எந்த கட்சியும் இருக்கவும் முடியாது. இனிமேல் அந்த மாதிரியான ஒரு சரித்திரம் யாருக்கும் வரவும் வராது. நம்மளுடைய சரித்திரம் தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக ஆவார் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதுபடி மக்கள் வாக்களித்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் நாங்கள் நன்றியும் எப்போதும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம்.
நீங்கள் போட்ட ஒவ்வொரு ஓட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு, அந்த விசில் சின்னத்திற்கு நாங்கள் நன்றியுடன் உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்வோம் என்று இந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.